எக்ஸாம்ல வந்து ஆமன ரசூலு அந்த சூறாவும், அதுக்கு பிறகு அந்த 2 ஆயத்துக்களும், அதுக்கு பிறகு ஆயத்துல் குர்சி, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 10 சூறாவோட இமேஜ் அனுப்பியிருப்பேன் பாத்தீங்களா? 3 ஹோம்ஒர்க் அனுப்புங்கன்னு சொன்னேனே அதுவும், அல்லாஹுடைய 99 பெயர்களும், நபிமார்களுடைய 25 நேமும் இது கண்டிப்பா இருக்கு. இது எல்லாரும் சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின்கே போகணும். நெக்ஸ்ட் அல்லாஹுடைய 99 பெயர்களும், நபிமார்களுடைய 25 பெயர்களும், உங்களுக்கு இமேஜ் அனுப்பின 10 சூறாக்களும், அல் பக்ராவுடைய கடைசி ரெண்டு வசனங்களும், அதுக்கு பிறகு ஆயத்துல் குர்சி. இது கண்டிப்பா இருக்கு. இது சொல்லிட்டு இது சொன்னதுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் போனோம். ஓகேவா? இன்ஷால்லா உஸ்தாதா. சரி. யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணலைனாலும் நம்மளுடைய சேனல்ல அந்த நம்மளுடைய லெசன் நடத்தணும் இல்லையா, அந்த வீடியோ இருக்கு. எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். நீங்க லீவ் போடாம வரணும் அப்படின்றதுக்காக தான் அது சொன்னேன். யாரெல்லாம் லீவ் போடாம வரீங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் அப்படின்னு. சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோ நீங்க பார்த்துட்டு நீங்க ஆன்சர் படிக்கலாம். படிச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். மண்டே டியூஸ்டே எக்ஸாம். உங்களுக்கு 1/2 hour கொடுக்கப்படும். உங்களுக்கு மட்டும் தனியா இருக்கும். எல்லாரும் நம்மள போல இப்ப எல்லாரும் குரூப்ல இருக்கோம்ல, அது போல இருக்காது. உங்களுக்கு மட்டும் தனியா இருக்கும். நீங்க மட்டும் தனியா ஆன்சர் சொல்லணும். எல்லாருக்குமே ஒவ்வொரு 1/2 hour டைம் தருவோம். ஓகேவா? ஈஸி தான் எக்ஸாம். மத்ததெல்லாம் 1 word தான். இது சொல்லிட்டு மீதி எல்லாமே 1 word. ஓகே. அப்ப நம்ம இன்னைக்கு சொல்லுங்க. அல்லாஹ்வோட 99 பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கு உஸ்தாதா. நான் என்ன சொன்னேன்? கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்பவே 10 10ஆ படிச்சா ஈஸி சொன்னேன்ல. அப்ப எப்படி பிரைஸ் கிடைக்கும்? ஆமா, அப்ப எப்படி பிரைஸ் கிடைக்கும்? அப்ப நீங்க அனுப்புதெல்லாம் நான் படிச்சாகணுமா? அனுப்பியிருக்கோம்ல, 99 பேர் அனுப்பியாச்சு. அது நீங்க படிச்சிருக்கோம் நம்ம இவ்வளவு நேரம். சரிங்க உஸ்தாதா. நபிமார்கள் பேர் கூடவா? ஆமா, இப்போ இன்னைக்கு தானம்மா வியாழக்கிழமை. வியாழன் இருக்கு, வெள்ளி இருக்கு, சனி இருக்கு, ஞாயிறு இருக்கு, திங்கக்கிழமை. உங்களுடைய டைம் 1/2 hour. அது எப்பவோ அவ்வளோ நேரம் இருக்கே. 99 அல்லாவுடைய 99 பேர் படிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? உஸ்தாதா 10 10 ஈஸியா இருக்கு உஸ்தாதா படிக்கிறதுக்கு. ஆனா 99 ஒட்டுக்கா சொல்ல முடியல உஸ்தாதா. இப்ப அதுக்கு தானே கிஃப்ட். அது சொல்றாங்க, அவங்களுக்கு தானே கிஃப்ட். லீவ் போட்டாலும் ஓகே, எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். லீவ் போட்டாலும் ஓகே, எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். யார் கரெக்டா இது சொன்னாலே யார் இது சொல்றாங்களே அவங்களுக்கே கிஃப்ட் வந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ? நேத்து வந்து லைட் லெட்டர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன்னா, இன்னைக்கு ஒன்லி ஹெவி லெட்டர்ஸ் தான் சொல்லி தர போறேன். ஹெவி லெட்டர்ஸ் இப்போ அரபி லெட்டர்ஸ் 28ல நம்ம 21 லைட் லெட்டர்ஸ் படிச்சிட்டோம். இப்போ மீதி இருக்கிற 7, அந்த 7 எதுன்னா, சாரி இருங்க, நான் ஸ்கிரீனை ஷேர் பண்ணல. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அரபி எழுத்துக்கள் 28ல 20 லைட் லெட்டர்ஸ் ரா மட்டும். அதுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு. அதனால ராக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கடைசியா சொல்றேன். இப்போ ஹெவி லெட்டர்ஸ் என்னென்னு முதல்ல நான் மார்க் பண்றேன். முதல்ல இந்த 3 போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் மீதி சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹெவி லெட்டர்ஸ்ல நேத்து வந்து நம்ம காஃப் படிச்சிட்டோம். இப்போ 2வது ஹெவி லெட்டர் இது வந்து எப்படின்னா, நம்மளுடைய நுனி நாக்கு இருக்கு இல்லையா,
அந்த இப்போ நான் இந்த சாக்கும் ஜால்க்கும் சொன்னேன்ல அதே மஹரஜ் தான். இதுல என்ன ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னா நம்மளுடைய நாக்கு பகுதி இப்போ நம்மளுடைய மேற்பல் ஈர் இருக்கா, ஈருக்கு மேல ஒரு பகுதி ஒரு ரஃப்பா ஒரு பகுதி இருக்கா, சொர சொரன்னு இருக்கா, அங்க கொஞ்சம் நாக்கு டச் ஆகணும். வா அங்க லைட்டா டச் ஆகணும். டச் ஆகிட்டு மேற்பற்களுடைய அந்த கடிக்கிற பகுதிக்கு டச் பண்ணி நாக்கு கொஞ்சம் வெளியில வரணும். வா ஹெவி லெட்டர் இது. வாய் நிரம்ப சொல்லணும். சத்தம் மேல் நோக்கி போகணும். ஏன்னா இந்த மாதிரி வாய் வச்சு பிரஷ் பண்றப்போ இருக்கிற மாதிரி, நம்ம சிரிக்கும் போது இருக்கிற மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. வாய் ஓவல் ஷேப்பா தான் இருக்கணும். ஹெவி லெட்டருக்கு எல்லாமே, ஹெவி லெட்டர் எல்லாமே சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். வா வா ஓகேவா? இப்போ சாக்கு சொன்ன அதே மஹரஜ் ஜால் ஜா எல்லாமே சேம் தான். ஆனா என்னன்னா நாக்கு, நம்மளுடைய நாக்கு அந்த கொஞ்சம் ஈருக்கு மேல ஒரு சொர சொரன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அங்க கொஞ்சம் லைட்டா டச் ஆகணும். ஜா ஜா அழுத்தம் கொடுக்க கூடாது. ஓகேவா? இப்ப எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்ப உங்களுக்கு ஓதி காட்ட சொல்லுவேன். எல்லாரும் இப்ப ஓதி காட்டணும். நெக்ஸ்ட் சாது. சாதோட மஹரஜ் நம்ம ஜாக்கு என்ன சொன்ன, நுனி நாக்கு கீழ்ப்பல் ஈர் சொன்ன இல்லையா, அதே ஈர்ல இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா வச்சு வாய ஓவல் ஷேப்பா மாத்தி சத்தம் மேல் நோக்கி கொண்டுட்டு போகணும். சொன்ன மாதிரி சொல்லாம சா சா. இப்ப நான் சாது சொல்லாம உங்களுக்கு எல்லாமே ஃபத்தஹா வச்சுதான் ஓதி காட்டுறேன். அதுதான் எல்லாருக்கும் கஷ்டம். சாது ஃபத்தஹால சா சா. இப்போ இதுல என்னன்னா, சாரி நான் இது கூட சொல்ல மறந்துட்டேன். இப்போ மேல நான் ஜா சொல்லி கொடுத்தல, ஜா சொல்லிட்டு கெசராவோ இல்ல தம்மாவோ வைக்கும் போது ஜி அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கும் சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். வாய் ஓவல் ஷேப்பா தான் மாறணும். எப்போ ஒரு ஹெவி லெட்டருக்கு என்ன ரூல்ஸோ அது எந்த குறியீடு வந்தாலும் அதை தான் யூஸ் பண்ணணும். அந்த இடத்த தான் யூஸ் பண்ணணும். ஃபத்தஹாக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு கெஸ்ரா தம்மாக்கு நார்மலா ஜாசி இந்த மாதிரி சொல்லக்கூடாது. தா வி லு தா வி லு அப்படிதான் சொல்லணும். அதே போலதான் சாதம். நுனி நாக்கு கீழ்ப்பல் ஈர்ல வச்சு நல்லா ஃபோர்ஸா வச்சு வாயை ஓவல் ஷேப்பா மாத்தி சத்தம் மேல் நோக்கி போகணும். சாத். இப்போ ஃபத்தஹா வச்சா சா. கெசரா வச்சு கெசரா இப்ப சாதுக்கு இப்ப கெசரா வருது. கெசரா வந்து சி இப்படி சொல்லக்கூடாது. நீங்க சி சொன்னா இந்த சி தான், சீனோட சி தான் அதுல வரும். எப்படி சொல்லணும்? சா சி சொல்றப்ப கூட உங்க வாய் ஓவல் ஷேப்பா மாறணும். சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். சா சிஸ்டர் யாரு? நான் ரஸ்வி அவங்க அம்மா பேசுறேன். சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா சொன்னீங்கன்னா நான் எழுதிக்குவேன். நீங்க டக்கு டக்குன்னு சொல்றீங்களா? எனக்கு இல்ல டைம் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும். நீங்க இந்த ரெக்கார்டிங்ல கேட்டீங்கன்னா நீங்க எழுதிக்கலாம். அதுக்குதான் ரெக்கார்டிங் இருக்கு. இப்போ கொஞ்சம் சொல்ல வேண்டியதெல்லாம் இன்னைக்கு நான் சொல்லிடணும்ல, இதுக்காக. சரி, ஓகே. நிறைய இருக்கே இன்னைக்கு. போர்ஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு இன்னைக்கு, முடிக்கணும்ல உங்களுக்கு. சரி, ரெக்கார்டிங் இருக்கு. சரி, அதனாலதான் இப்போ எல்லாமே நீங்க கவனம் வச்சுக்க முடியாதுன்னு தான் உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. இப்போ சுவாதுக்கு கெசரா வச்சா ஸ்ரீ. அதே நுனி நாக்கு தான், சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். ஹெவியா தான் சொல்லணும். ஸ்ரீ ஸ்ரீ. இப்போ நீங்க தம்மா வச்சா கூட தம்மா வைக்கும்போது சு சு இப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்னா, சீனுக்கு தான் நீங்க தம்மா வைக்கிறீங்க, சுவாதுக்கு வைக்கல. சுவாதுக்கு எப்படி வைக்கணும்? சா ஸ்ரீ சு. இப்ப நான் சீனுக்கு சொல்லி காட்டா, ச சி சு சா ஸ்ரீ சு. ஓகேவா? இப்போ இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இந்த 2 லெட்டரோட உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலைன்னாலும் தயவு செஞ்சு இன்னைக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் எல்லாரும் ரெக்கார்டிங்க கேட்டுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு அலிஃப் மத் யாமத் அது எப்படி ஓதணும், அதுக்கு எவ்வளவு நீட்டணும், கல்கலா பசங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு சொல்லி தர வேண்டியது இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் ரெக்கார்டிங் கேட்டுக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தா.
நெக்ஸ்ட் தாவும் ஹெவி லெட்டர் தான். இப்போ இந்த இந்த தேலுக்கும் இந்த தேக்கும் எந்த மஹரஜ் சொன்ன? நுனி நாக்கு மேற்பல்லீர், அதே மஹரஜ் தான் இந்த தாக்கும். ஆனா என்னன்னா தா சொல்லும் போது உங்களுடைய கண்ணப்பகுதிகள் குவியலா மாறணும். கண்ணப்பகுதிகள் குவியலா மாறி சத்தம் மேல் நோக்கி போகணும் தாக்கு. அந்த பிராக்டிஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஏன்னா தான் ஹெவியா சொல்லிட்டு அதுவே தாக்கு கெசரா வைக்கும் போது தீ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த தேக்கு தான் கெசரா வைக்கிறீங்க. அப்புறமா தூ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தூக்கு தான் நீங்க கெசரா வைக்கிறீங்க, இந்த தேக்கு தான். அதனால எப்படி சொல்லணும்னா பா தி தூ எல்லாமே ஹெவி தான். சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். ஹெவி லெட்டர்ஸோட எல்லா சத்தமும் மேல் நோக்கி தான் போகணும். பா தி தூ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த ராக் மட்டும் நான் லாஸ்டா சொல்றேன் என்னன்னு. ஆனா நீங்க என்ன செய்யணும்னா இந்த ராக்கு எப்பவுமே ஹெவியாவே சொல்லி போத ஆரம்பிச்சிடுங்க. ராவ ர ர ர இப்படி சொல்லாதீங்க. ராக்கு ஃபதஹாவோ தம்மாவோ வந்தா ரா ரு அப்படின்னு கொஞ்சம் ஹெவினா உங்களுடைய நாக்கு பகுதி மேல் தொண்டையை போய் டச் பண்ணணும். ரா சத்தம் ராக்கும் ஹெவியா மேலதான் போகணும். ரா ர ர. தமிழ் ரேவை விட்டுருங்க. தமிழ் ரே கிடையாது. ர ர ரு கிடையாது. ரா ரு. ரீக்கு மட்டும் நார்மலா நம்ம எப்படி சொல்லுவோம்? ரீ, அவ்வளவுதான். அது நார்மல். எப்படி இத்தனை நாள் ரீ சொன்னோமோ அதே ரீ தான். ஆனா ரா ரு மட்டும் ஹெவியா சொல்லணும். நம்ம ரா விட்டுருவோம். உங்களுக்கு சின்னதா கொஞ்சம் புரியறதுக்காக சொன்னேன். ஆனா நீங்க ஓதும் போது ராவை எப்பவுமே ஹெவியாவே ஓத ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத். சாது சொன்ன இல்லையா? அதே போல பாத். பாத் சொல்றப்ப நீங்க பாத எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஆனா என்ன வரக்கூடாதுன்னா த மட்டும் வரக்கூடாது. நமக்குதான் இப்ப ஹெவி லெட்டர்னா சத்தம் மேல் நோக்கி போகணும், வாய் ஓவல் ஷேப்பா மாத்தணும்னு தெரிஞ்சிச்சுல்ல. அதனால பாத உங்களுக்கு எப்படி வசதி, எப்படி ஹெவியா சொல்லணுமோ அப்படி சொல்லலாம். ஆனா த மட்டும் ஆகக்கூடாது. தா தா எப்படி தாக்கு சொன்னனோ அதே போல தாவும் ஹெவியா வரணும். தாத் தாத். இந்த தா எல்லாருக்கும் கொஞ்சமாவது புரியுதா சொல்றது? எல்லாரும் சைலண்டா இருக்கீங்களே. புரியுது உஸ்தாதா. தாத எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா 8 பற்கள் அது எப்படியோ சொல்லி தராங்க. எனக்கு கொஞ்சம் சரியா தெரியல. ஆனா நான் என்ன சொல்லி தரேன்னா எப்படி உங்களுக்கு வாய் வச்சு எங்க வச்சா ஹெவியா வருமோ அந்த மெத்தட்ல. இல்ல ரைட் சைடுல 8 பற்கள் மேல நாக்கு வச்சு அப்படியே ஹெவியா சொன்னாலும் ஓகே, லெஃப்ட்ல வச்சு சொன்னாலும் ஓகே, இல்ல உங்களுடைய நாக்கு பகுதியை மேல் பற்கள் 16லயும் படுற மாதிரி வச்சு சொன்னாலும் ஓகே. எப்படி சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அது தேவ மட்டும் மாறக்கூடாது. தா தா ஹெவியா இருக்கணும். சத்தம் மேல் நோக்கி போகணும். அவ்வளவுதான். அப்போ நெக்ஸ்ட் இப்ப கெஸ்ரான் வரும்பொழுது மட்டும் வரும்போது தி இப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா தேலோட தியா மாறிடும். அப்போ தா சொன்ன அதே மெத்தட்ல தான் தி அதுவும் சொல்லணும். து சுக்குன் வச்சா கூட இப்ப பாருங்க இது இது அப்படி சொல்லல, அப்படி இல்ல. இது தேலோட இது. இப்ப நான் தாதுக்கு சுக்குன் வைக்கிறேன் பாருங்க. ஏத் ஏத் அத் அத் இத் உத் தேல் இது. தாதுக்கு பாருங்க அத் இத் உத். ஹெவியா தான் சொல்லணும். இந்த ஹெவி லெட்டர்ஸ்ல ரூல்ஸே என்னன்னா ஃபதஹாவை மட்டும் ஹெவியா உச்சரிச்சுட்டு மீதி எல்லா ஹர்க்கத்தையும் எல்லா குறியீடுகளும் லைட்டா மாத்திடுறாங்க. எல்லாருமே அந்த தப்பு தான் பண்றாங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஹெவி லெட்டர்னா அதுக்கு எந்த குறியீடு வந்தாலும் ஹெவியா தான் சொல்லணும். இதுதான் ரூல்ஸே. ஹெவி லெட்டருக்கு எந்த குறியீடு சுக்குனே வச்சாலும் ஹெவியா தான் சொல்லணும். ஷத்து வச்சாலும் ஹெவியா தான் சொல்லணும். என்ன பண்ணாலும் ஹெவியா தான் சொல்லணும். ஃபதஹாவை மட்டும் தா சொல்லிட்டு மற்றபடி தி து
இது இப்படி மாறக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒயின். ஒயின் வந்து நம்மளுடைய தொண்டை இருக்கு இல்லையா, தொண்டையோட கடைசி பகுதிக்கு போய் மேல் நோக்கி இது மட்டும் கொஞ்சம் சொல்லி காட்டுறீங்களா எனக்கு? ஒயின் மட்டும் வாய் ஓவல் ஷேப்பா வச்சு சொல்லுங்க. ஒயின். ஏன்னா எல்லாரும் இத ரைன் 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 இப்படி சொல்றாங்க. ரைன் பிரஷ் பண்றப்ப வாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சு ரைன் இப்படி சொல்றாங்க. அது அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சுக்குன் வச்சாலும் அங்க போய் தான் வைக்கணும். தொண்டையோட லாஸ்ட்ல போய் மேற்பகுதியில போய் நான் அந்த ஒரு கரகரப்போட அந்த சத்தம் வரணும். சொல்லுங்க. இப்போ இப்போ யார் சொன்னது ஹான்னு? ரஸ்பியா உஸ்தாதா. ரஸ்வியா சொன்னல. இப்போ சொல்றப்போ வாய் எப்படி இருக்கு? ஓவல் ஷேப்பா இருக்கா இல்ல நம்ம பிரஷ் பண்ற மாதிரி இருக்குமே அப்படி இருக்கா? ஓவர் ஷேப்பா இருக்கு உஸ்தாதா. இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. இப்ப எப்படி இருக்கு வாய்? இழிக்கிற மாதிரி இருக்கு உஸ்தாதா. இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஓவல் ஷேப்பா தான் சொல்லணும். எல்லா ஹெவி லெட்டருக்கும் வாய் ஓவல் ஷேப்பா தான் மாறணும். அப்போ இப்ப கெஸ்ரா வருது. கெஸ்ரா சொல்லி காட்டு. சொல்லிட்டேன். இப்ப கெஸ்ராக்கு அப்படின்னு இப்ப இப்ப எப்படி இருக்கு வாய்? சொல்றப்ப வாய் என்னவா மாறுச்சு? அப்படி மாறக்கூடாது. அப்படி மாறக்கூடாது. எப்படி ராக்கு ஓவல் ஷேப்பா மாறிச்சோ ரீக்கு ஓவல் ஷேப்பா தான் மாத்தணும். இப்ப மாறு, எங்க மாத்தி சொல்லுமா? இப்ப ட்ரை பண்ணிருக்கேன் நீ, ஆனா அது பர்ஃபெக்டா வரல. ட்ரை பண்ணிருக்க. தம்மா வச்சு சொல்லி காட்டு. தம்மா வச்சு சொல்லிடுறாரு. சுக்குன் வச்சு இங்க பாரு. எல்லாமே வாய் ஓவல் ஷேப் தான். அந்த சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். சொல்லிட்டு இந்த மாதிரி வாயை மாத்த கூடாது. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. நெக்ஸ்ட் வைன் சொன்ன அதே இடம்தான் ஹாவும். ஒரு கரகரப்பு சத்தத்தோட சொல்லணும். இதுவும் ஹெவி லெட்டர் தான். இதோட சத்தமும் மேல் நோக்கி தான் போகணும். இதை எந்த காரணத்தை கொண்டும் இப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. எல்லாமே ஹெவி லெட்டர் தான். சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். எந்த குறியீடு வந்தாலும் சுக்குன் வச்சாலும் அங்க மேல போய் தான் வைக்கணும். சிரிக்கிற மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. சொல்லுங்க. சொல்லி காட்டுங்க. வேற யாராச்சும்? கெசரா. ஹாக்கு கெசரா. கெசராதான் முக்கியம். கெசராலதான் எல்லாரும் மாறி போயிடுவாங்க. கெசரா தம்மா சுக்குன் இதுதான் ரொம்ப முக்கியம். வாய் மாறிடுச்சு. நான் சொல்லட்டா? இங்க பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க. எல்லாமே வாய் ஓவல் ஷேப் வச்சுதான் சொல்லணும். சத்தம் மேல் நோக்கி தான் போகணும். மட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி மாத்தக்கூடாது. லைட் லெட்டரோட அந்த அந்த மாதிரி வாயை மாத்தக்கூடாது. ஓகேவா? இப்ப நான் எல்லா ஹெவி லெட்டர்ஸும் இன்னைக்கு முடிச்சிட்டேன். இப்ப என்னன்னா, இப்போ கல்கலாவை எப்படி நீங்க ஓதுறீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அந்த பிராக்டிஸ் மட்டும் கொடுத்துடுறேன். ஓகேவா? எல்லாருக்கும் கல்கலான்னா என்னன்னு தெரியுமா? நான் சொல்லிட்டேன் தானே? அசைச்சு ஓதணும். யாருக்கெல்லாம் தெரியாது சொன்னா நான் மறுபடியும் ஒரு முறை சொல்லுவேன். தெரியாது உஸ்தாதா.
ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இங்க பாருங்க, இதுல கல்கலா எழுத்து இருக்கா? இப்ப பாருங்க, ப கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த அந்த இமேஜ் எடுத்துட்டு வரேன். निकल गए वो तो ओवर करती है चप्पल मार उठ बैठे ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுது தெரியுதா? உஸ்தாதா. தெரியுதுல்ல? இதுதான் இங்க இருக்கு பாருங்க, காஃப், தா, ப, ஜீம், டல். இந்த 5 எழுத்து தான் கல்கலாவுடைய எழுத்துக்கள். கல்கலாவுடைய எழுத்துக்கள் என்னன்னா, இப்போ காஃபுக்கு சுக்குன், இப்போ காஃப்க்கு சுக்குன், தாக்கு சுக்குன், பேக்கு சுக்குன், ஜீம்க்கு சுக்குன், டேல்க்கு சுக்குன். இப்ப எல்லாருக்குமே சுக்குன் இருக்கான்னு நினைச்சுக்கணும் நம்ம எல்லாரும். இந்த கல்கலானாலே சுக்குன், இந்த 5 எழுத்துக்கும் புள்ளி வச்சு வந்தா எப்படி ஓதணும், இதுதான். புள்ளி வச்சு இருக்கு இந்த 5 எழுத்துக்கும். அப்போ எப்படி ஓதணும்னா, இப்போ நம்ம இப்போ ஜ எழுத்து வச்சுக்கோங்க, ஜக்கு சுக்குன் வச்சு ஓதுனா இஸ், அப்படிதானே சொல்லுவோம். ஆனா காஃபுக்கு சுக்குன் வந்தா இக் அப்படி சொல்லாம ஏக்கு, நல்லா அசைச்சு சொல்லணும், ஏக்கு. அதே போல தாக்கு சுக்குன், இப்ப 2 புள்ளி த, இந்த தேவை வச்சுக்கீங்களேன், இந்த தேக்கே சுக்குன் வந்தாலும் நம்ம எப்படி சொல்லணும், இத் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இந்த தாக்கு சுக்குன் வரப்ப இத் அப்படி சொல்லாம ஏத்து, 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 இந்த மாதிரி அசைச்சு சொல்லணும். அதே போல பேக்கு சுக்குன் வந்தா இப் அப்படி சொல்லாம ஏபு, ஏபு. ஓகேவா? அதே போல ஜீம்க்கு சுக்குன் வந்தா இஜ் சொல்லாம இஜ், இஜ் அப்படின்னு அசைக்கணும், அந்த எழுத்து அசைச்சு ஓதணும். அதே போல தால்க்கு சுக்குன் வந்தா இத் சொல்லாம இது, இது, இந்த மாதிரி அசைக்கணும். இவ்வளவுதான் கல்கலாம். இப்ப கல்கலான்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இப்ப யாரும் கேட்டீங்க எனக்கு கல்கலான்னா என்னன்னு தெரியாதுன்னு, அதுக்காக ஆன்சர் சொன்னேன். இப்ப தெரிஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ கல்கலாவுடைய 5 எழுத்துக்களுக்கு நம்ம அசைச்சு ஓதிட்டோமா? இப்போ என்ன பண்ணணும்னா, 28 எழுத்துல 5 எழுத்து மட்டும்தான் கல்கலா எழுத்து, மீதி இருக்கிற 23 எழுத்து அசைச்சு ஓத கூடாது. இப்ப ஹேக்கு சுக்குன் வந்தா இஹு, ஹாக்கு சுக்குன் வந்தா இஹு, கைன்க்கு சுக்குன் வந்தா இஹு, இந்த மாதிரி அசைச்சு ஓதக்கூடாது. ஹேக்கு சுக்குன் வந்தா ஏஹ், அவ்வளவுதான். கைன்க்கு சுக்குன் வந்தா ஏஹ், அவ்வளவுதான். ஹாக்கு சுக்குன் வந்தா ஏஹ், அவ்வளவுதான். இஹு, இஹு, அந்த மாதிரி அசைச்சு அசைச்சு மீதி 23 எழுத்தையும் அசைச்சு ஓதக்கூடாது. இந்த 5 எழுத்தை மட்டும்தான் அசைச்சு ஓதணும். ஓகேவா? ஓகே சொல்லுங்க. ஓகே உஸ்தாதா. ஓகே, ஓகே சரி. இப்போ கல்கலா கிளியர் ஆயிடுச்சா? உஸ்தாதா. இப்போ நான் ஏதாச்சும் ஓத சொன்னா ஓதுவீங்களா? ஓது உஸ்தாதா. சரி, இப்போ எனக்கு நான் வைப்பேன், கரெக்டா ஓதி காட்டணும் எனக்கு. உஸ்தாதா ஓகே சொல்லுங்கம்மா. உஸ்தாதா நீங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கு, எங்க மதர்சால வேற மாதிரி சொல்லி தராங்க. நான் இப்ப எப்படின்னு சொல்றது? மதர்சால எப்படி சொல்லி தராங்க? இப்போ நீங்க சொன்னதை விட கொஞ்சம் இதுவா, எப்படி சொல்றது, நீங்க சொன்னதை கொஞ்சம் மாத்தி மாதிரி சொல்லி தராங்க அவங்க. நீங்க இழுக்கிறதெல்லாம் அவங்க அப்படியே ஆஃப் பண்ற மாதிரி.
எப்படி ஜீம் ஜபர் எங்க ஜான் சொல்லி சொல்றீங்களே, ஜா சொல்ல மாட்டேன் ஜ. ஜான் சொல்றீங்களே, ஜீம் ஜபர் ஜான் சொல்றாங்க. அது சொல்லக்கூடாதே அப்படி. ஹெவி லெட்டருக்கு தான் அப்படி மாறணும். அதான் இப்போ எப்படி நான் சொல்றது, அதான் எனக்கு புரிய மாட்டுது. எனக்கும் இது இருக்கு. இப்போ என்ன பண்றது? எனக்கே இந்த கஷ்டம் மனசுக்குள்ள இருக்குதான். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் உங்க மதர்சால எப்படி சொல்லி தரீங்களோ நீங்க அப்படிதானே இப்ப மாறிடுவீங்க. நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஆனா நீங்க மதர்சாலையோ இப்போ ஜான் சொல்லி கொடுக்குற எல்லா மெத்தடுமே நான் அதை தப்பு சொல்லக்கூடாது. அது எனக்கு தெரியல. அந்த மெத்தட்ல ஓதக்கூடாது. ஆனா இப்போ ஏன் ஜா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, அரபி எழுத்துக்கள் 28. அந்த 28ல 7 எழுத்து மட்டும்தான் இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? எப்படி சொன்னேன்? ஜா சொல்ற மாதிரியே தா சொன்னேன், தா சொல்லணும்னு சொன்னேன். அந்த 7 எழுத்துக்கு மட்டும்தான் அந்த ஹெவி லெட்டர் மாதிரி சத்தம் மேல் நோக்கி போகணும். மீதி இருக்கிற 21 எழுத்துக்கும் ஜா சொல்லவே கூடாது. ஜாவோ சாவோ எதுவுமே சொல்லக்கூடாது. பா தா இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது ஏன் அப்படி அவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம காங்கச்சனம் எப்படி படிக்கிறோம்? கா வா சா படிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இது எல்லாமே மாத்திட்டாங்க. அந்த மாதிரி மாறிடுச்சு இது எல்லாமே. அதனால இப்போ எனக்கு எப்படி அது தெரியல என்னால. அதனாலதான் இன்னைக்கு 2-3 நாளைக்கு மதர்சால வந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. பசங்க இப்போ அடுத்த தலைமுறை தவறான ஓதல் முறையை பழக கூடாது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவங்களுக்கு இந்த கல்வியை இந்த 3 நாள் சொல்லுங்க அப்படின்றதுக்காக தான் 3 நாளா இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கும் அந்த டவுட் இருக்குது. அவங்களுக்கு நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் இப்போ நீங்க இப்போ சம்மர் கிளாஸ் முடிஞ்சு நீங்க உங்க மதர்சாக்கு போக தான் போறீங்க. அங்க சொல்ற மெத்தட் தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல. நம்ம யோசிச்சு இன்ஷா அல்லாஹ் அதுக்கும் ஒரு வழி பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சரிங்க உஸ்தாதா. இல்ல சிஸ்டர், இப்ப மாத்தி ஓதுனா ஒண்ணும் தப்பு இல்லையே. இப்ப அந்த பையன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி ம் ஓதுனா மாத்திர ஒண்ணும் சொல்ல அவங்க மாட்டாங்க. விட இப்ப மாட்டாங்க. அப்படி ஓத விட மாட்டாங்க. மதரசால நான் இருக்கிறவங்க ஏன் இப்படி ஓதுறேன்னு அப்படி ஓத விட மாட்டாங்க. அது ஏன் விட மாட்டாங்கன்னா இப்படிதான் ஓதணும்னு அவங்களுக்கு தெரியாது. அது எப்படி எனக்கு சொல்லுமா? அடுத்தவங்கள நம்ம தப்பு கூட சொல்லக்கூடாது இல்லையா? தப்பு அதனால அந்த சொல்லக்கூடாது. வார்த்தையை யூஸ் ஆமா, கூடாது. அவங்களுக்கு அது எனக்கு என்னன்னு தெரியல. இன்ஷால்லா இதுக்கான முயற்சி அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு தெரியல. இன்ஷால்லா ட்ரை பண்ணலாம். நம்மளால முடிஞ்சு 4 விஷயம் சொல்லி கொடுக்கதான் சிஸ்டர் முடியும். அடுத்தவங்க திருத்த முடியுங்கிறது எல்லாத்தையும் முடியாதுல்ல. அப்படி சொல்ல இப்போ வரேன். இப்போ நீங்க உங்க உங்க பொண்ணுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம். இப்போ குழந்தை இப்போ மதரசாக்கு போறப்ப அங்க என்ன நடக்குதோ அதுதானே அவ ஓத முடியும். ஆமா ஆமா ஆமா. இப்ப நான் வந்து ஓத வைக்கிறேன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னால இப்ப 25 பிள்ளைங்க சொல்லி தரேன். அவ்வளவுதான் ம் சொல்ல வரேன். சரி ஓகே. நம்ம முயற்சி செஞ்சா அல்லாஹ் வந்து எல்லாமே இலகுவாக்குவான். அதுக்கு வந்தாப்புல இலகுபடுத்துவா ஏதாவது ஒரு நேர்ல வழி பண்ணலாம். கிடைக்கும். அல்லாஹ் இதுக்கும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சரி இப்ப பாருங்க, கல்கலா எழுத்து 5 எழுத்தா? இங்க 5 எழுத்துக்கும் சுக்குன் வந்திருக்கு. ஒவ்வொரு எழுத்துக்கும் கல்கலாவோட எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் சுக்குன் வந்திருக்கு. இப்ப நீங்க ஓதும் போது நான் சொன்னேன் இல்லையா, கல்கலாவுடைய 5 எழுத்து தான் அசைச்சு ஓதணும், மீதி எழுத்தை அசைச்சு ஓதக்கூடாதுன்னு. அந்த பிராக்டிஸ் தான் இது. இப்ப யாராச்சும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் லைன் ஓதுங்க. நல்லா பார்க்கணும். கல்கலாவுடைய 5 எழுத்து எங்காச்சும் இங்க இருக்கா? அப்போ இல்லைன்னா எப்படி ஓதணும்? கல்கலாவுடைய எழுத்து இருந்தா எப்படி ஓதணுமோ அந்த போல எனக்கு டிஃப்ரெண்டா ஓதி காட்டணும். யாராச்சும் ஒருத்தர் நான் ஓதுறீங்களா? ஓதட்டுமா உஸ்தாதா? பேர் சொல்லணும். உமைரா உஸ்தாதா. ஓதுமா. அப் இப் ம் உப் ம் அத் ம் இத் உத் ம் பஸ் இதுதானே நான் என்ன உஸ். சொன்னேன்? இப்ப கல்கலா எழுத்தா? இல்ல உஸ்தாதா. அப்ப இல்லதானே. அப்ப ஏன் அத்து இத்து உத்து சொன்ன? நம்ம இந்த தாக்கு தானே அத் அத இத் சொல்லணும். உத். ஓகே. இந்த தா தானே கல்கலா எழுத்து. இதுக்கு தானே அந்த மாதிரி ஏத்து ஏத்து ஊத்து சொல்லணும். ஆமா ஓகேவா? உஸ்தாதா. வேற யாராச்சும் செகண்ட் லைன் ஓதுங்க. யாரும் ஓத மாட்டீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுமா. பேருமா? ரஸ்பியா உஸ்தாதா. ஓதுமா. இப்
இந்த செகண்ட் லைன். அது மறைச்சிரு. இதுவா பிஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் வேர்ட். அப் இப் ம், உப் ம், பஸ் ம், பிஸ் ம், புஸ் ம். ஜத்து இது ரஸ்வியா இங்க பாரு, செகண்ட் லைன் தெரியலையா? இங்க இருக்கு பெஸ் அத்து பிஸ் நான் மார்க் பண்றேன், அதுதான் செகண்ட் லைன். இதுதான் செகண்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் பஸ் பிஸ் ம் புஸ் ம் பஜ் ஆ பிஸ் ம் புஜ் மாஷா அல்லாஹ். ஓகே, வேற யாராச்சும் தேர்ட் லைன் ஓதி காட்டுறீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. யாரு பேர் யாரு? முகமது ஃபயாஸ். ஓதுப்பா. பார்க்கணும் கல்கலா எழுத்து எது, கல்கலா எழுத்து இல்லைன்னா என்ன பண்ணணும், அது எனக்கு டிஃப்ரெண்டா ஓதி காட்டணும். பஷ் பிஷ் ம், புஷ் ம். பஹ் ஏய் ஜீம் அது ஜி, அது பஜ் 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 பிஜ் புஜ் ம். சொல்றாங்க. தேர்ட் லைன் தேர்ட் லைன் ஓதணும். தேர்ட் லைன் ஹத் ஹத் ஹத்து ஹத் ஹித் ஆ, ஹுத் ஆ. தஸ் ஆ, திஷ் பத்தியா நான் என்ன சொன்னேன்? வந்து அசைக்க கூடாது. எழுத்துக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொன்னேன்ல. இப்ப கல்கலா எழுத்தா சீன், சீன் கல்கலா எழுத்தா? இதுதான் கல்கலா சீன் எழுத்து. கல்கலா எழுத்து இல்லல்ல, அப்போ ஏன் தஸ் திஸ் சொல்லணும்? எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? தஸ் திஸ் துஸ் தஸ் திஸ் துஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. கேக்குதா ஃபயாஸ்? ஓகே உஸ்தாதா. ஓகே, வேற யாராச்சும் ஃபோர்த் லைன் ஓதுறீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுங்க. ரக்கு ரிக்கு ம். ருக்கு ஆ சத்து ஷித்து ஷுத்து. ஓகே சரி, வேற யாராச்சும் ஓதி காட்டுறீங்களா? லாஸ்ட் லைன். நான் ஓதுறேன் உஸ்தாதா. யாரு இது, பேர் யாரு? சமீஹா ஓதுங்க. ஃபல் ம் ஃபல் ம் ஃபில் ம் குல் மாஷா அல்லாஹ். சரி ஓகே, இது மட்டும் நான் அப்புறமா சொல்லித்தரேன், இல்லைன்னா இப்போ என்னால எவ்வளவு நிறைய சொல்லி கொடுத்தா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அலிஃப்க்கு சுக்குன் வைக்கிறது நான் நெக்ஸ்ட் லாஸ்ட் உங்களுக்கு டைம் இருந்தா சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போ கல்கலான்னா என்ன, கல்கலா எழுத்துக்கு என்ன பண்ணணும், கல்கலா இல்லாத எழுத்துக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? யாருக்கெல்லாம் தெரிஞ்சது, யாருக்கெல்லாம் டவுட்? தெரிஞ்சிருச்சு உஸ்தாதா. தெரிஞ்சிருச்சா? எனக்கு அப்போ நம்ம தெரிஞ்சிருச்சு உஸ்தாதா. குரான் ஓதும் போது இத கண்டிப்பா கவனிக்கணும். எல்லாருமே கண்டிப்பா கவனிச்சு ஓதணும். அப்புறமா நான் வந்து நேத்து அலிஃப் மத் யா மத் வாவ் மத் சொல்லி கொடுத்தேனா, ஃபதஹ் மத் கேசர மத் தம்மு மத் சொல்லி கொடுத்தேனா? சொல் இப்போ எனக்கு ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு லைன் ஓதி காட்டணும். இங்க பாருங்க, நான் வேணா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லைன் ஓதி காட்டிடுறேன். அலிஃப் ஃபதஹா இருக்கா? இப்போ ஃபதஹ் மத் வந்திருக்கா இங்க? அப்போ 1 செகண்ட். இங்க அலிஃப் மத் வந்திருக்கா? ஃபதஹா பக்கத்துல அலிஃப் வந்தா அலிஃப் மத்தா? அப்போ 1 செகண்ட். ப ஃபதஹா பேக்கு ஃபதஹ் மத் வந்திருக்கு பேக்கு அலிஃப் மத் வந்திருக்கு த ஃபதஹா தேக்கு ஃபதஹ் மத் வந்திருக்கு தேக்கு அலிஃப் மத் வந்திருக்கு புரிஞ்சுதா? ஓதி காட்டுறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு லைன் ஓதி காட்டினேன்ல,
அதே போல செகண்ட் லைன் யாராச்சும் ஓதி காட்டுறீங்களா? இந்த ஓதி காட்டிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும், நம்ம சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஒரு கஷ்டமும் இல்லையே இதுல. பத்தக மதுக்கு ஒரு செகண்ட் நீட்டணும், அலிஃப் மதுக்கு ஒரு செகண்ட் நீட்டணும், அந்த பிராக்டிஸ் அவ்வளவுதான். நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுங்க. பேர் சொல்லிட்டு ஓதணும். கேக்கல உஸ்தாதா. பேர் நேம் சனா உங்களுடைய உஸ்தாதா. சனா. ஓதுங்க. அ ஆ ம். ப ப அங்க 3 இருக்கு. சனா. அலிஃப்க்கு ஃபத்தஹா இருக்கு. அலிஃப் ஃபத்தஹா முதல்ல அத பண்ணணும். ஓகே உஸ்தாதா. ஆ. அ ஆ சன வெயிட். அலிஃப் ஃபத்தஹா அதுக்கு பிறகு பொறுமையா இப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியா அதை முடிச்சு விட்டுடணும். அதோட நம்ம தமிழ்ல அ ஆ இ ஈ உ சொன்ன மாதிரி சொல்லக்கூடாது. ம் அ ம் ஆ ஓகே. ம் ஆ ம் ப ம் ப ம் ப இன்ஷால்லா. ம் த ம் த ம் த. ஓகே. வேற யாராச்சும் ஓதுறீங்களா செகண்ட் லைன்? நான் ஓதுறேன் உஸ்தாதா. பேரு? சமிஹா. ஓதுங்க. அலிஃப் ஃபத்தா பட் ஓதுங்க. கேட்கலையே, உங்க வாய்ஸே கேட்க. ஆ ஆ ஆ ப ப ஆ ப ஆ த ம் த ம் த இன்னும் நீட்டணும். த. மாஷா அல்லாஹ். அப்ப சமியாக்கு புரிஞ்சிருச்சு. வேற யாராச்சும் ஓதுறீங்களா? நான் சொல்றேன் உஸ்தாதா. பேர் சொல்லணும். பேர் யாரு? ரஸ்பியா உஸ்தாதா. ஓது. அலிஃப்ல இருந்து வருது. செகண்ட் லைன் ஓதுங்க. செகண்ட் லைனா அது ச ச ம் ச ம் ஜ ஜ ஜ ம். ஹ ஹ இல்ல. இல்லையா? ஜ ஜ ஜ இது ஜ தானே. முதல்ல ஜ முடிச்சிடணும், அதுக்கப்புறமா ஜவை நீட்டணும். பத்தக மதுக்கு ஜ. மறுபடியும் ஜீம் அலிஃப் மத் வந்திருக்கு. ஜ. ஹ ஹ ஹ நீட்டணும். ஹ. ஹ. ஓகே. வேற யாராச்சும் ஓதுறீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுங்க. நான் ஓதுறேன் உஸ்தாதா. தேர்ட் லைன். இது தேர்ட் லைன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹா. சவுண்டே வரலையே. யார்? ஹா ஆ, ஹா ஆ. ஹா. இல்ல. ஹா சொல்லிட்டு ஹா. பத்தக மத் வந்து ஒரு செகண்ட் நீட்டணும் அந்த எழுத்த. ஹா. சரிங்க உஸ்தாதா. ஆ. ஹா ம் ஹா ம் ஹா. ஆ தா ஆ தா ஆ தா இன்னும் சா கொஞ்சம் நீட்டலாம். இன்னும் கொஞ்சம் நீட்டலாம். தா ம் தா தா ம் ஜா ம் ஜா ம் ஜா. ம்
மாஷல்லா. இல்ல என்னன்னா டேல் வந்து லைட் லெட்டர், அத வந்து நம்ம தா அப்படி சொல்லக்கூடாது. டேல் த தால் த த இப்படிதான் சொல்லணும். த த ம் த ஹெவி லெட்டருக்கு தான் டா ஜா, இந்த மாதிரி ஹெவி லெட்டருக்கு தான் வாய் ஓவல் ஷேப்பா மாறணும். லைட் லெட்டருக்கு வாய் ஓவல் ஷேப்பா மாறக்கூடாது. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. வேற யாராச்சும் ஓதுறீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுங்க ஓதுங்க. முகமது பயாஸ் உஸ்தாதா. ஓதுப்பா. ஃபோர்த் லைன் ஓது. இந்த லைன். ரா ஆ ரா ம் ரா ம் ஜா ஜ ஜ ஜ ஆ ஜ ஜ இல்ல அது ஜ இஸ் ஜெட் இருக்குல்ல ஜெட் ஜ ஜ ஜ ம் ஜ ம் ஷ ம் ஷ இல்ல அது ச எஸ் எஸ் ச ச ஷ ம் ஷ ம் ஷ ஓகே ஓகே. ஆனா அது ஷ கிடையாது. ச ச ச ச இந்த மாதிரி 1 செகண்ட் நீட்டணும். ஓகேவா? ஓகே சரி. உஸ்தாதா. இப்போ மத்து ஃபத்தஹ் மத்து அலிஃப் மத்து பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கெஸ்ரா எப்படி பார்க்கணும்? கெஸ்ரா இப்போ இது யாராச்சும் ஓதி காட்டு தெரியுமா? இதுக்கு என்ன பண்ணணும்னு? ஃபர்ஸ்ட் லைன் புரியலையா? நான் சொல்லணுமா? ஓதி காமிங்க உஸ்தாதா. ஃபத்தஹ் மத்து வந்தா ஃப, அந்த அந்த எழுத்தை நம்ம 1 செகண்ட் நீட்டணும். இங்க கெசரு மத்து வந்திருக்கு. கெஸ்ராக்கு என்ன சொல்லணும் இங்க? இது என்ன அலிஃப் கெஸ்ரா என்ன? அலிஃப் கெஸ்ரா என்ன சொல்லுங்க? அலிஃப் கெஸ்ரா ஈ இல்லையா? இப்போ அலிஃப் கெஸ்ரா ஈனா அதுக்கு பக்கத்துல அந்த சின்ன இங்க ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, இப்படி வந்திருக்கா அலிஃப்க்கு பக்கத்து கீழே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது மேல வந்திருந்தது, அதனால அது ஃபதஹ் மத்து. கீழே வந்திருக்கிறதுனால இதுக்கு பேரு கெசரு மத்து. இது ஒண்ணும் கிடையாது. அலிஃப் கெஸ்ரா ஈ சொன்னோம்ல, அதேதான். அந்த ஈய 1 செகண்ட் நீட்டணும். இது வந்து யா மத்து. யா மத்து. இப்ப நம்ம ஃபதஹ் அலிஃப் மத்து எப்படி இருக்கும்? ஒரு எழுத்து ஃபதஹா அலிஃப் வந்தா இது அலிஃப் மத். ஃபதஹா வந்து அலிஃப் வந்தா அலிஃப் மத். அதுவே இங்க பாருங்க கெஸ்ரா வந்திருக்கு. எல்லா எழுத்துக்குமே கெஸ்ரா கெஸ்ரா. கெஸ்ரா வந்து யா வந்தா யா மத். ஃபதஹா வந்து அலிஃப் வந்தா அலிஃப் மத். கெஸ்ரா வந்து யா வந்தா யா மத். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதுக்கும் 1 செகண்ட் நீட்டணும். இ ஈ ஈ பி 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 டி 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 இந்த மாதிரி நீட்டணும். செகண்ட் லைன் யாராச்சும் ஓதி காட்டுறீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுங்க. சி 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 ம் ஜி 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 ம் ஹி ஹி ஹி. ஓகேம்மா, மாஷல்லம்மா. வேற யாராச்சும் ஓதுறீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுங்க. தேர்ட் லைன் ஓதுங்க. ஓதுங்க. கி ஹுய் ஹுய். ரி ஆ ஹை சத்தமா ஓதுங்க, கேட்கல. ஹை ஓ ஹெவியா மாத்தி சொல்றீங்களா? ஓகே. ஹுய் ஹுய். ஹி ம் தி தி ம். தி சொல்லுங்க.
சரி, வேற யாராச்சும் ஓதுறீங்களா? நான் சொல்றேன் உஸ்தாதா. யாரு? உஸ்தாதா. வேற யாரு? முகமது ஃபயாஸ் உஸ்தாதா. ஓதுப்பா. ஆமா பாமா. எத்தனாவது உஸ்தாதா லைன்? ஃபோர்த் லைன், தேர்ட் லைன், தேர்ட் லைன், தேர்ட். தேர்ட் லைன். ஷீ 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 தி 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 தி. இல்ல இல்ல, வி 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 தி தி தி. ஓதின உஸ்தாதா. ஓகேம்மா, ஓகேம்மா. அப்ப புரியுதா? யா மத்து வந்தாலும் நம்ம ஒரு செகண்ட் நீட்டணும், கெசர் மத்து வந்தாலும் ஒரு செகண்ட் நீட்டணும் அந்த எழுத்த. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வாவ் மத்துக்கு போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நான் ஓதி காட்டுறேன். இப்போ என்ன இருக்கு? அலிஃப்க்கு தம்மா இருக்கா? அலிஃப் தம்மா உ. இப்போ அலிஃப் தம்மா உ சொல்லிட்டு இப்போ தம்மு மத்து வந்திருக்கா இங்க? தம்மு மத்து. இந்த தம்மு மத்து வந்தா அந்த எழுத்தை நாம ஒரு செகண்ட் நீட்டணும். ஓகேவா? இப்போ ஒரு எழுத்துக்கு மேல, இப்போ ஹேக்கு மேல ஃபதஹா வந்து பக்கத்துல அலிஃப் வந்தா அலிஃப் மத். அதுவே அந்த எழுத்துக்கு இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, ஒரு எழுத்துக்கு கீழே கெஸ்ரா வந்து பக்கத்துல யா வந்தா யா மத். அதே போல ஒரு எழுத்துக்கு மேல தம்மா வந்து பக்கத்துல வாவ் சுக்குன் வந்தா வாவ் மத். அந்த வாவ் மத்துக்கும் நாம ஒரு செகண்ட் நீட்டணும். பு 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 து து து. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா வேற யாராச்சும் செகண்ட் லைன் எனக்கு ஓதி காட்டலாம். நான் ஓதுறேன் உஸ்தாதா. நான் ஓதுங்க. நான் बोलती ஓபரகம் சு சு. இந்த சூ நீட்ட கூடாது. இது வெறும் சூதான். சு 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 சு. இல்ல, ஒரு நிமிஷம். இது நார்மல் சு. சு முடிஞ்சிருச்சா? இது தம்மு மத்து. இதோட பேரு தம்மு மத்து. நாம எங்க தம்மு மத்த பார்த்தாலும் ஒரு செகண்ட் நீட்டணும் அந்த எழுத்த. அப்போ சு. இது வாவ் மத்து. வாவ் மத்துனாலும் ஒரு செகண்ட் நீட்டணும் அந்த எழுத்த. சு. போதுங்க. சு சு ஜூ. ஜூ நீட்ட கூடாது. ஜூ வெறும் ஜூ தான். ஜூ 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 ஜூ. இல்ல இல்ல இல்ல, இருமா ஒரு நிமிஷம் இருமா. இது ஜூ, இதுதான் வெறும் ஜூ. ஆனா இது தம்மு மத்துனா ஒரு செகண்ட் அந்த ஜீம நீட்டணும். ஜூ. இதை நீட்டக்கூடாது. இதை நீட்டணும், இதையும் நீட்டணும். இப்போ ஏற்கனவே நேத்து கிளாஸ், அதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் நம்ம சேனல்ல பார்த்தா இது ஏன் என்ன எப்படி நீட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நேம் என்ன பர்வீனா வரல, லீவ் போட்டுட்டு. அதனால இன்னைக்கு கன்ஃபியூஸா இருக்கு கிளாஸ். ஓகேவா? 2 கிளாஸ், நேத்து கிளாஸ், அதுக்கு முன்னாடி கிளாஸ் போய் நம்மளோட யூடியூப் சேனல்ல போய் பார்த்துட்டு மத்துனா என்ன அப்படின்னு நம்ம அது தெரிஞ்சுக்கிட்டா இது ஈஸி ஆயிடும். ஓகேவா? நீங்க நடத்தின அப்போதான் எனக்கு எக்ஸாம் நடந்துச்சு 10th. ஓ சரி சரி. அதனால தான் என்னால வர முடியல உஸ்தாதா. 10th எக்ஸாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு தானேம்மா? ஆன்லைன் எனக்கு நடத்தினே இருக்காங்க. நான் ஹோம்ஒர்க் பண்ணி அமைக்கணும் அங்க.
சரிம்மா சரிம்மா. அப்போ சேனல்ல போய் நேத்து கிளாஸ் அதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்த்தா மத்தோடைய மத்துனா என்ன, அது எப்படி இருக்கோ, அது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது பார்த்தா எல்லாமே புரிஞ்சிரும். ஓகேவா? இன்ஷால்லா. சரிங்க உஸ்தாதா. சரிம்மா. சரி, இப்ப வேற யாராச்சும் ஒருத்தர் ஓதி காட்டுறீங்களா? வேற யாராச்சும்? நான் ஓதுறேன் உஸ்தாதா. ஓதுங்க. தேர்ட் லைன் ஓதுங்க. ஹூ ம் ஹூ ம் ஹூ இன்னும் கொஞ்சம் நீட்டலாம். ஹோ ஹோ ஹூ தூ நீட்டக்கூடாது. தேல் து அவ்வளவுதான். தூ ம் தூ ம் தூ. ஓகே. ஒரு செகண்ட் தான் நீட்டணும். தூ அப்படின்னு 2 செகண்ட் டைம் தரக்கூடாது. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. தூ ஆ தூ ஆ தூ. ம் இது வந்து வேல். வேல்க்கு எப்படி? ஜு ஜு ஜு. ஓகேவா? ஓகே உஸ்தாதா. இப்போ கொஞ்சம் தான் புரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க ரெக்கார்டிங் 1க்கு 10 முறை கேட்க கேட்க ஈஸி ஆயிடும். ஓகேவா? அது இப்போ ஓகே உஸ்தாதா. நமக்கு தான் ஈஸியா இருக்குல்ல, ரெக்கார்டிங் இருக்குல்ல, அது எப்படி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, மத்தவங்க எப்படி ஓதுறாங்க, எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம் ரெக்கார்டிங் போய் கேட்டு. ம் ஓகே உஸ்தாதா. ஓகே உஸ்தாதா. ஓகே. அப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? லைட் லெட்டர்ஸ். ஆனா நீங்க எல்லாரும் இப்ப ஓதி காட்டுனீங்கல்ல, லைட் லெட்டரை லைட்டாவே ஓதல, ஹெவி லெட்டரை ஹெவியாவே ஓதல, தெரியுமா? யாருமே நார்மலா தான் ஓதுனீங்க எல்லாருமே. நான் சொன்னதை யூஸ் பண்ணவே இல்லை. யாராச்சும் ஒருத்தராச்சும் ஹெவி லெட்டரை அழகா ஓதி இருக்கலாம். யாருமே ஓதல. ஒருத்தர் கூட எனக்கு ஓதி காட்டல சொன்னது. சரி, பரவாயில்ல. ஒரு நாளைக்கே நமக்கு வந்துடாதுல்ல. நான் ஓதுறேன் உஸ்தாதா. யார் பேரு என்ன? அஸ்பியா உஸ்தாதா. ஓதுமா. டீச்சர் வந்துட்டாங்களே. ஓது. ஷீன் இருக்குல்லம்மா, இந்த லைன் ஓது. ஷீன் ஷீன். எங்க மாத்து? இந்த லைன். ஷூ ம் ஷூ 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 ம் ஷூ 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 நீட்டணும் நீட்டணும். ஷூ லூ லூ லூ. சரி, இது பாத். பு பூ பூ. ஓகேவா? நீங்க எல்லாரும் ரெக்கார்டிங் கேட்கணும். ஒரு முறை புரியாது. ரெக்கார்டிங் கேட்டு 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 எல்லாம் பிராக்டிஸ் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். ஓகே உஸ்தாதா. ஓகே. இப்ப நான் சொன்னதை வச்சு யாராச்சும் ஒரு வசனம் ஓதி காட்டுறீங்களா? வசனமா? யாரு? அவ்வளோ பயப்பட வேண்டிய அதான் கத்து. நிமிஷம். ஈஸியாவே எங்கேயுமே இல்லையா? யாராச்சும் இந்த முதல் வசனம் மட்டும் ஓதுறீங்களா? இது ரொம்ப ஈஸி. நான் ஓதுறேன் உஸ்தாதா. நான் ஓதுங்க. ஆனா இப்ப நான் ஓதுறதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் வேணா கொடுக்குறேன். இங்க பாருங்க. இங்க ஃபத்தஹ் மத் வந்திருக்கா?
இங்க நீட்டணும். ஆலம் ஓதி காட்டுங்க இந்த வசனம். கை அது ஆயிரத்தி मुझे बोल दे नेक्स्ट क्वेश्चन मुझे बोल दे பாட்டே போகுது இருங்க நான் கொஞ்சம் ஈஸியா வெயிட் பண்ணுங்க. இப்ப இது ஈஸியா நாஸ் சூரா ஓதுங்க. நான் ஓதுறேன் உஸ்தாதா ஓதுங்க. உமைரா ஓதட்டுமா உஸ்தாதா? யாரோ எல்லாருமே mute வச்சு ஒரு நிமிஷம். உஸ்தாதா உங்க வாய்ஸ் எக்கோ அடிக்குது உஸ்தாதா. அது பண்ணிட்டேன். ஓகே, வராது. ஓதுங்க. உமைரா ஓதட்டுமா உஸ்தாதா? ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس. ஹுமேரா ஒரு நிமிஷம். இப்போ அயனுக்கு பக்கத்துல என்ன இருக்கீங்க? நான் இதுதான் நீங்க ஓதுறீங்களான்னு நான் செக் பண்ணதே இதுதான். அயனுக்கு பக்கத்துல என்ன இருக்கு? واو. அப்ப என்ன பண்ணணும்? أعوذ. நீட்டணும்ல. ஓதுங்க. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس. பாருங்க என்ன வந்திருக்கு? إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. தூ பார்க்கணும். எல்லாமே கவனமா பார்க்கணும். தூ வாவுமத் வந்திருக்கு. في صدور الناس. في ஆமது தூ வாவுமத். يوسوس في صدور الناس. தூவும் நீட்டணும். صدور الناس من الجنة والناس. மாஷா அல்லாஹ். வேற யாராச்சும் ஓதி காட்டுறீங்களா? நான் ஓதுறேன் உஸ்தாதா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر الغاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر الحاسدين إذا حسد. இப்போ யாரு சுல்தானா பர்வீனா இப்போ ஓதுனது? பர்வீன். சரி, இப்போ பாருங்க. மறுபடியும் யாரோ எக்கோ வருது. இப்போ இங்க பாருங்க. இதுல நம்ம இப்ப கல்கலா சொல்லி கொடுத்தேன்னா அந்த கல்கலாவோட எல்லா எழுத்துமே வந்திருக்கு. கல்கலா இங்க பாருங்க. காஃபுக்கு கல்கலா, இங்கேயும் கல்கலா. அதுக்கு பிறகு மறுபடியும் பே வந்திருக்கு, தேல் வந்திருக்கு,
எல்லா கடைசி எழுத்தும் கல்கலா. அப்போ கடைசி எழுத்து கல்கலா வந்திருந்தா என்ன பண்ணணும்? இப்ப காஃப்க்கு கல்கலா வந்திருக்க ஏக்கு, டேல்க்கு கல்கலா வந்த இது. ஓகேவா? அதுக்கு பிறகு இப்ப வாவ் மத் வந்திருக்கா, இங்க ஒரு செகண்ட் நீட்டணும். அதுக்கு பிறகு ஷெர்ரி மே அலிஃப் மத் வந்திருக்கு, ஒரு செகண்ட் நீட்டணும். அலிஃப் மத் வந்திருக்கு, ஒரு செகண்ட் நீட்டணும். இவ அலிஃப் மத் வந்திருக்கு, ஒரு செகண்ட் நீட்டணும். நஃப இதுக்கு ஒரு செகண்ட் நீட்டணும். இந்த ஃபேவ ஒரு செகண்ட் நீட்டணும். அதுக்கு பிறகு ஹ அலிஃப் மத் வந்திருக்கு, இவ அலிஃப் மத் வந்திருக்கு. இத்தனை விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்த இத்தனை விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு இதுல. ஆனா நான் சொல்லி கொடுத்தது மட்டும் இத்தனை இருக்கு. அப்போ இத்தனையும் இதுல யூஸ் பண்ணணும். இப்போ ஓதுறியாமா? நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன்ல, அது எல்லாமே கரெக்ஷன் பண்ணி ஓதுறியா? உஸ்தாதா. ஓதுமா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق. அது இந்த காஃப் இருக்குல்லம்மா, தமிழ்ல எக்கோ அடிக்குதுமாமா, கொஞ்சம் ஆஃப் பண்ணுமா. இப்போ தமிழ்ல கா இருக்குல்ல, அந்த கா தான் இது. அதே கா தான். இப்ப காக்கு புள்ளி வச்சா இக்கு இல்ல, அதுதான். இத வந்து ஹான்னு ஓதக்கூடாது, ஏன்னா இதுதான் ஹா, இதுதான் ஹா. இது இக்கு இக்கு. காங்காச்சான கா இருக்குல்ல, அதே கா தான். இப்போ ஓதுமா. எல்லாமே இப்ப இக்கு சவுண்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஓதுமா. قل أعوذ برب الفلق من شر ما فلق من شر ما خلق ومن شر الغاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر الحاسد إذا حسد. மாஷா அல்லாஹ். இப்ப நான் இந்த வசனம் மட்டும் ஓதி காட்டுறேன், ரெக்கார்டிங்ல கேட்கணும். இப்போ நீ ஓதுனதுக்கும் இப்ப நான் ஓதுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஓகேவா? குல் வாவ் நீட்டணும். குல் அஊது பிரப்பில் ஃபலக். ஃபலக் கல்கலா எழுத்து. செகண்ட் மின் ஷர்ரி மா நீட்டணும். மா خلق காஃப் மறுபடியும் கல்கலாவா, خلق. தேர்டு ومن شر غاسق إذا, அந்த إذا மறுபடியும் அலிஃப் மத். إذا وقب ப கல்கலா எழுத்து. ومن شر நஃபா ஃபதஹ் மத். நஃபா மறுபடியும் சாக்கு ஃபதஹ் மத். ومن شر النفاثات في العقد ومن شر மறுபடியும் அலிஃப் மத். حاسد إذا حسد தால் கல்கலா. இதாக்கு அலிஃப் மத் வந்திருக்கு, மறுபடியும் ஒரு செகண்ட் நீட்டணும். இத்தனை வேலை இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நான் சொல்லி கொடுத்தது மட்டுமே இவ்வளவு இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் இனிமே நீங்க ஓதும் போது என்னென்ன பண்ணணும்? லைட் லெட்டரா ஓதணும், ஹெவி லெட்டரா ஓதணும். கல்கலாவுடைய எழுத்துக்கு மட்டும்தான் கல்கலா பண்ணணும், கல்கலா பண்ணக்கூடாத எழுத்துக்கு பண்ணக்கூடாது. அலிஃப் மத், யா மத், வாவ் மத், ஃபதஹ் மத், கெசர் மத், தம்மு மத், இந்த 6க்கும் ஒரு செகண்ட் நீட்டணும். ஓகேவா? ஓகே சொல்லுங்க. ஓகே உஸ்தாத். இப்போ என்னால எவ்வளவு முடியுமோ சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் இப்போ மண்டே உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் டைம் என்னன்னு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். சரிங்களா? எப்போனா சாட்டர்டே இன்ஃபார்ம் பண்ணுவோம் எக்ஸாம் டைம் என்னன்னு.
இப்போ உங்களுக்கு சாட்டர்டே உங்களோட டைம் என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணுவேன். எல்லாரும் மண்டே இல்லை டியூஸ்டே உங்களுக்கான டைம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. கண்டிப்பா அல் பக்கராவுடைய 2 கடைசி வசனங்களும் ஆயத்தல் குர்சியும் அல்லாஹ்வுடைய 99 பெயர்களும் நபிமார்களுடைய 25 பெயர்களும் கண்டிப்பா எக்ஸாம்க்கு இருக்கு. இதை நீங்க எல்லாருமே சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் கொஸ்டின்கே நாங்க போவோம். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம தொழுகிறதுக்காக ஒரு 10 சூறா உங்களுக்கு இமேஜ் அனுப்பியிருக்கேன். அந்த 10 சூறா இது கண்டிப்பா இருக்கு. சரிங்க ஓகேவா? உஸ்தாதா. சரிப்பா. உஸ்தாதா வேற எனக்கு ஏதாவது டவுட்? ஆ மியூட் ஆகுதா பதிலா கேஸ். சொல்லுமா. சூரத்துல் பக்ரானா என்ன சூரா உஸ்தாதா? நான் குரூப்ல அனுப்பியிருக்கேன். ஆமன ரசூலு அப்படின்னு ஒரு சூறா ஆ அனுப்பியிருக்கேன் குரூப்ல. சரிங்க உஸ்தாதா. அதுல இருக்க 2 வசனம் லாஸ்ட்ல இருக்குது. ஆமா ஆமா. உஸ்தாதா ரொம்ப எக்கோ அடிக்குது உஸ்தாதா. இப்போ எக்கோ வராது. இப்போ யார் டவுட்டோ அவங்க மட்டும் அவங்களுடைய ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சரி, எல்லாருக்கும் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிடுறீங்களா? இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் கிளாஸ் ரொம்ப பிடிச்சதா? இன்னைக்கு லாஸ்ட் டே. பிடிச்சிருக்கு உஸ்தாதா. நான் நல்லா நடத்துனேனா? நான் சொன்னது புரிஞ்சுதா? என்ன சொல்றீங்க? சரி, சொன்னது புரிஞ்சுதா? என்ன சொல்றீங்க? உஸ்தாதா யார் பேசணுமோ அவங்க மட்டும் மியூட் எடுத்துட்டு பேசணும். அப்போதானே எக்கோ வராம இருக்கும். சூப்பரா பண்ணீங்க உஸ்தாதா. சூப்பரா இருந்ததா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா நடத்தினேனா? கோவமா நடத்தினேனா? திட்டினேனா? இல்ல உஸ்தாதா, சாஃப்டா நடத்துனீங்க உஸ்தாதா. உஸ்தாதா நல்லதா இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. வேற யாராச்சும்? இதெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, இதெல்லாம் எங்களுடைய மதர்சால கேட்பாங்க. உஸ்தாதா நல்லாதான் இருந்துச்சு. சரி, ஓகே. நம்ம கிளாஸ் முடிச்சிடலாமா? வேற ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா? உஸ்தாதா இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. கிளாஸ் நல்லாதான் போச்சு உஸ்தாதா. நல்லாதான் போச்சா? ஓகே. சரி, யார் இது சொன்னது? முகமது பயாஸ் உஸ்தாதா. மாஷா அல்லாஹ். ஓகே ஓகே ஓகே. சரி சரிப்பா. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிடுங்க. உங்களுக்கான டைம் சரி, உங்களுக்கான டைம் அனுப்பும். எல்லாரும் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிடுங்க. சரிப்பா. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.